Roll camera. Okay, ready? Take. Havels. Hero na. Idda hero. Malli, 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 malli. என்னடி இப்பதான் நீ போன வேகத்திலே திரும்பி வந்துட்ட. என்ன ஆச்சு? போன வேகத்திலே செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்ப வந்து நிக்கிற. இன்னும் கொஞ்ச நேரம் அங்க நின்னு இருந்தனா அவ என்ன அடிச்சு திருப்பி அனுப்பியிருப்பா. அது வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம் தான் திரும்பி வந்துட்டேன். போதுமா? என்ன உளர்ற? நீ என்ன சண்டை போட வாங்க போன? நான் பொறுமையா தான் பேசின ராஜிமா. ஆனா நிஷா தான் நான் சொன்ன எதையுமே காது கொடுத்து கேட்கல. என்ன பேசவே விடல. நிஷாவை விடு. கதிரேசன் என்ன சொன்னாரு? அவர் அங்க இல்லவே இல்ல. இல்லையா? சரி, அப்ப விஜய் மாமாவும் இல்ல. ரேணுகா நிஷாவை தவிர வீட்ல வேற யாருமே இல்ல ராஜிமா. என்ன சொல்ற நீ? ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்கன்னு ஆனந்தி தான் சொன்னாலே. ஆமா, அவகிட்ட கேட்டியா? கேட்டேன். அவ ஏதோ பிசினஸ் விஷயமா போயிருக்காங்கன்னு சொல்றா. மத்தவங்களாம்? அத எப்படி நான் அவகிட்ட கேட்க முடியும்? அவங்க எல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சே நான் போன மாதிரி ஆயிடாது. சரி, நீ வீட்டுக்குள்ள போனியா இல்லையா? போனேன். ஆனா கடைசி வரைக்கும் உட்கார கூட விடல. சரி விடு, அவ்வளவுதான் உன் சாமர்த்தியம். இதுக்கு மேல நான் என்னத்த சொல்றது? இல்ல ராஜிமா, அடிச்சு சொல்றேன். நிஷாவை தவிர வேற யாருமே அந்த வீட்ல இல்ல. யாராச்சும் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தராவது என் கண்ணுல பட்டிருப்பாங்க. இன்னொன்னு, நான் உள்ள போறப்பவே கவனிச்சேன். வெளியில அவங்க யாரோட செப்பலுமே இல்ல. அப்படின்னா எங்க போயிருப்பாங்க? ஆனா ஒரு விஷயம், நிஷா கிட்ட ஒரு பெரிய டென்ஷன் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. வழக்கமா அவ இவ்ளோ டென்ஷனாலாம் இருக்க மாட்டா. படபடன்னு பேசுவா, ஆனா சமாதானம் பேசினா கூல் ஆயிடுவா. ஆனா இன்னைக்கு நான் எவ்வளவோ சமாதானமா பேசி பார்த்தேன், ஆனா அவ மசியவே இல்லை. வேற ஏதோ செம்ம கடுப்புல இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அது என்னன்னு தான் தெரியல. நிஜமாவா சொல்ற? ஒருவேளை ரேணுகாக்கா வந்துட்டாங்கன்ற கடுப்புல இருப்பாளோ? என்ன உளறிட்டு இருக்க? ரேணுகா ரேணுகான்னு என்னமோ உயிரெல்லாம் விட்டுட்டு இருந்தா. வெண்பா நம்ம வீட்டுக்கு வந்துருவா, நம்ம மாமனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு கல்யாணம் கூட கட்டிக்காம இருந்தா. அவ எப்படி ரேணுகா வந்ததுக்காக கடுப்பாவா? சரி, உனக்கு ஏதாச்சும் தோணுதா? நீ எங்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிற? வேற எங்க, அந்த மல்லி வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. எப்படி? கதிரேசன் மல்லி வீட்டுக்கு போயிருப்பாரா? அந்த ஆள் என்ன அவ்வளோ மானம் கெட்டு போய் கிடக்குறாரு? மானம் தான் வேட்டி சட்டைன்னு சுத்துற ஆளு. அவரு போய் அங்க உட்காந்துட்டு இருப்பாருன்னு சொல்ற? ராஜிமா, கதிரேசனுக்கு தான் பொண்ணுன்னா அவ்வளோ உயிர். அதுக்காக அவர் என்ன வேணாலும் செய்ய யோசிக்க மாட்டாரு. எனக்கு அதான் தோணுச்சு, அதான் சொன்னேன். ஒருவேளை நீ சொல்றதெல்லாம் நிஜமாவே இருந்தா அப்புறம் அந்த மல்லியை கையிலே பிடிக்க முடியாதுல்ல? கரெக்ட். மல்லி ஆல்ரெடி விஜய் மாமாவை கையில போட்டுக்கிட்டா. இனிமே கதிரேசனையும் கையில போட்டுக்கிட்டு உங்களை வச்சு செய்ய போறா. ஏய், என்ன என்ன கிழிச்சிருவா அவ? அவெல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது தெரியுமா? அவகிட்ட மோதுனா என் தகுதிக்கு அசிங்கம்னு நினைச்சுதான் இவ்ளோ நாள் நான் அவளை விட்டு வச்சிருந்தேன். நீ சொல்ற மாதிரி கதிரேசனை வச்சுக்கிட்டு என்கிட்ட கேம் ஆடினான்னு வச்சுக்கோ, அவளும் சரி கதிரேசனும் சரி டோட்டலா காணாம போயிடுவாங்க. இருக்கவே இருக்கு ரேணுகாங்கிற புது துருப்பு சீட்டு. அவளை வச்சு ஆட மட்டும் ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, கதிரேசன் அப்புறம் தாங்கவே மாட்டான். ஆனா இருந்தாலும் இவ்வளவு கேவலமா நடந்துப்பீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லப்பா. நமக்குன்னு இந்த சொசைட்டில ஒரு அந்தஸ்து இருக்கு. போய் அவ வீட்டுல போய் கெஞ்சிட்டு வந்திருக்கீங்க. அசிங்கமா இல்ல உங்களுக்கு? மல்லி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னு அந்த மனுஷன் சொன்னாரு. அதுக்கு பெத்த அப்பனை கூட பார்க்காம எதுக்கு அவரை போட்டு இப்படி திட்டிக்கிட்டு இருக்கா? இவங்க என்ன முடிவுக்கு வந்திருக்காங்கன்னு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குதே. கையோட மல்லியை கூட்டிட்டு வந்துருவாருன்னு பார்த்தா காணோம் அவள. ஒருவேளை வெண்பாவை ஸ்கூல் முடிச்சு கூட்டிட்டு வரேன்னு சொல்லி அனுப்பி வச்சிருப்பாளோ? இருக்கும். இல்ல, அசிங்கமா இல்ல, மல்லின்னு இல்ல, வேற யாரா இருந்தாலும் என் ரேணுகாவுக்காக அவங்க காலில் விழுந்து கெஞ்சிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். பெத்த பொண்ணோட அப்படின்னா மானமும் கௌரவமும் வேண்டி இருக்கு. ஒன்னும் அவசியம் இல்ல. தொழிலதிபர் கதிரேசன் ஊர்ல உள்ளவங்களாம் சொல்றதை விட எனக்கு என் பொண்ணு என்ன அப்பான்னு கூப்பிடுறதா பெருசு. ஆனா எனக்கு உங்களை அப்பான்னு சொல்லிக்க வாய் கூசுதுப்பா.
ஏன் அப்பா போய் போய் சம்பந்தக்கார வீட்டுக்கு சம்பளத்துக்கு வேலைக்கு வந்த ஒரு அண்ணன் காவடி கால்ல விழுந்து கெஞ்சிட்டு வந்ததை பார்த்தா எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. ஏன்பா அவ செஞ்சதெல்லாம் மறந்து போச்சா உங்களுக்கு? இன்னைக்கு நம்ம கிட்ட வெண்பா இல்லாததுக்கு காரணமே அவதான். அவ மட்டும் இல்லாம இருந்திருந்தானா இப்போ வெண்பா நம்ம கஸ்டடிக்கு வந்திருப்பா. இந்நேரம் விஜய் மாமா ஜெயில இருந்திருப்பாரு. இப்படி நம்ம வெண்பாக்காக எடுக்கிற ஒவ்வொரு விஷயத்திலயும் அவ முட்டுக்கட்ட போட்டா. ஆனா இன்னைக்கு அவ உங்களுக்கு முக்கியமா போயிட்டால. நிசா கொஞ்சம் நிறுத்துறியா? நான் அமைதியா இருக்கேன்ற ஒரே காரணத்துக்காக நீ பாட்டுக்கு பேசிட்டே போற. இங்க பாருங்கப்பா, நீங்க மாமா கால்ல விழுந்திருந்தா கூட ப்ராப்ளம் இல்ல. எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது. போய் அந்த மல்லி கிட்ட கெஞ்சிட்டு வந்திருக்கீங்க பாருங்க. அவ மூச்சுல நான் எப்படி முழிப்பேன் இனிமே? அவ திமிரால பாப்பா, சும்மாவே ஓவரா ஆட்டம் போடுவா. இனிமே சும்மா இருப்பாளா என்ன? வந்து பாருன்னு நிப்பா. சும்மா மல்லி மல்லின்னு அலறிட்டு இருக்காத. மல்லி இந்த நிமிஷம் எனக்கு வேணும். அவளால எனக்கு பெரிய விஷயம் ஆக வேண்டி இருக்கு. அதனால அவகிட்ட கையேந்தி நின்ன. ஏன் காரியத்துக்காக கையேந்தி நின்ன. ஏன் காரியத்துக்காக அவ காலில் விழுந்து நமக்கு நல்லது தானே. என் பொண்ணு எப்போதும் இப்படியே எடுத்துட மாட்டான். சீக்கிரமாவே அவ முழுசா குணமாயிடுவா. அதுக்கப்புறமா மல்லி அவளுக்கு தேவைப்பட மாட்டான். சொல்ல போனா மல்லி இருக்கிறது நம்ம ரேணுகாவோட வாழ்க்கைக்கு இடைஞ்சல தான் இருக்கும். நீயே சொல்லு, நான் மல்லி வாழ்க்கை நல்லா இருக்குன்னு யோசிப்பனா இல்ல என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்குன்னு யோசிப்பனா? என் ரேணுகா அவ புருஷன் கூடயே அவ புள்ள கூடயும் சந்தோஷமா மீதி வாழ்க்கையை கழிக்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். மல்லியை வச்சுக்கிட்டு அது நடக்கிற விஷயமா? மல்லி வெளியில போய் தான் ஆகணும். அவளா போனா நல்லது. ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து கூட அவளை கழட்டி விடலாம். நீங்க நினைக்கிற அளவுக்கு அவ ஒண்ணும் புள்ள பூச்சி கிடையாது. நீங்க வானா வர்றதுக்கோ போனா போறதுக்கும் அவ என்ன நீங்க வச்ச ஆளா? அவ சாமர்த்தியக்காரிப்பா. அவளுக்கு எது சரின்னு படுதோ அதான் செய்வா. அவ்வளோ ஈஸியா போயிடுவாளா என்ன? இவ்ளோ ஈஸியா சொல்றீங்க? இத்தனை வருஷமா கூட இருந்து உழைக்காம சாப்பிட்டு சுகம் கண்டவ அங்க இருந்து போயிடுவாளா என்ன? அவ வீட்ல என்ன மாட மாளிகையா காத்திருக்கு? சொத்து கம்பெனி எல்லாம் போனாலும் மாமா அவர் திறமை வச்சு சம்பாரிச்சு போடுறாரு. அவ உட்கார்ந்து சாப்பிடுறா. இந்த மாதிரி எங்க கிடைக்கும் அவளுக்கு? விட்டுட்டு போயிடுவாளா? அது என்னமோ கரெக்ட் தாமா. அவ போக மாட்டேன்னு வம்பு பண்ணதான் செய்வா. அவளை பத்தி இப்பதான் நான் முழுசாவே புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி அவ திமிரிட்டு இருந்தான்னா வேற வழி இல்ல, நம்மளோட ஆயுதத்தை எடுக்க வேண்டியதுதான். போங்கப்பா போங்க. ரேணுகா குணமாகி நீங்க உங்க ஆயுதத்தை எடுக்கிற வரைக்கும் அவ பேயாட்டம் ஆடுவா. நான் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கணுமா? மடி ரொம்ப நல்லா ஆகாதுமா. சீக்கிரமாவே ரேணுகா குணமாயிடுவாமா. யோ, நான் குணமாயிதான் இருக்கேன். ஆனா உங்கள எத்தனை பேர் மூளை கலங்கி போக போறீங்களோ அதான் தெரியல. ஆமா, ஏதோ முழுசா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னீங்களே, என்ன சொல்லி அனுப்புனா? வெண்பாவை கூட்டிக்கிட்டு சாயந்தரமா வரேன்னு சொன்னாளா? அதையாமா கேக்குற? நீங்க வேற யார வேணாலும் கூட்டிட்டு போங்க, நான் உங்க வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாமா. வரமாட்டேன்னு சொல்லிட்டாளா? அடப்பாவி, ஏதோ சாதிச்சுட்டு வந்து உட்கார்ந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா எதுக்குதான் அவகிட்ட இவ்வளவு அசிங்கமா திட்டு வாங்கிட்டு இருந்தியா? ஆமாம்மா, விஜய் வேணாலும் கூட்டிட்டு போங்க, வெண்பா வேணாலும் கூட்டிட்டு போங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. இதுக்கு அந்த மனோகர் வேற பக்கவாத்தியம் வச்சுக்கிட்டு இருக்கான். யானை படுத்துக்கிட்டா எலி கூட மேல ஏறி ஆட்டம் போடுமா? அந்த ஆள்லாம் பேசுற அளவுக்கு போயிடுச்சு பாத்தீங்களா? வெட்கமே இல்லாம நீங்களும் வந்து என்கிட்ட சொல்றீங்க. என்ன செய்ய சொல்ற நிசா? நமக்கு அவங்களால வேலை ஆக வேண்டி இருக்குது. அவ அப்படி சொல்றான்னா அதுக்கு காரணம் இருக்குது. அவங்க போகட்டுங்கிற பெரிய மனசுலாம் இல்ல. அவங்க எப்படியும் போக மாட்டாங்கன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். ஆமாப்பா, அதான் மாமா ராத்திரியோட ராத்திரியா உங்ககிட்ட கெஞ்சி கதறி இங்க இருக்க மாட்டேன்னு ஓடி போயிட்டாரே. நீங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வந்திருக்கீங்க. உங்களை அவ துளிய மதிக்கல, அடிக்காத குறையா துரத்தி விட்டுருக்கா. கரெக்டா? இல்ல நிசா, அது நான் என்ன சொன்னேன்னா, நீ வரலன்னா கூட பரவாயில்ல, நானும் ரேணுகாவும் இங்க வருவோம்னு சொல்லிட்டேன். அவ மறுத்து பேசவே முடியல. மாப்பிள்ளையும் தகிச்சு போயிட்டார் நிசா. ஓ, உன் வீட்ல வந்து ஓரமா ஒண்டிக்கிட்டு இருக்க போறோம், சாப்பாடு போடுன்னு கெஞ்சிட்டு வந்துட்டு அத பெருமையா வர சொல்றீங்க. கதிரேசா, என்னையா பண்ணி வச்சிருக்க? திரும்பவும் முதல்ல இருந்தா இந்த வீட்ல ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா திரும்பவும் அங்க கொண்டு போய் போட போறேன்னு சொல்றியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? நிசா, நான் என்ன சொல்ல வரேன்னா,
நம்ம 3 பேரும் ரேணுகா குணமாகற வரைக்கும் அங்கேயே போய் இருப்போமேம்மா. என்னது நான் வரணுமா? விளையாடுறீங்களா? அங்க வந்து மல்லி போடுற மிச்ச சோறு என்ன சாப்பிட சொல்றீங்களா? நீங்க வேணா உங்க பொண்ணை போய் கூட்டிக்கிட்டு அங்க போய் என்ன வேணா பண்ணுங்க, என்ன ஆள விட்டுருங்க. சரிம்மா, இதுக்கு மேல ஓ இஷ்டம். ஆனா நானும் ரேணுகாவும் அங்க போற முடிவுல இருந்து எந்தவித மாற்றமும் இல்லை. என்னவோ போ. இந்த நிஷா பிசாசு மாதிரி அங்க வரலன்னா அதுவே போதும். வேற ஒண்ணு எனக்கு பெருசா பிரச்சனை இல்ல. ஆனா இந்த மாதிரி மாளிகையை நான் எப்ப பார்க்க போறேனோ, இதுல வாழ கொடுத்து வைக்கல. ஆமா மல்லி, வீட்ல என்ன நடக்குது? அக்கா வராங்கல்லன்னு. உனக்கு அக்கா யாரும் கிடையாது. ரேணுகா அக்கான்னு ஓ, கதிரேசன் சார் பேசிட்டு போனாருல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. என்னமோ விருந்தாளிங்க எல்லாம் வீட்டுக்கு வர மாதிரி பறந்து பறந்து வேலை செஞ்சுட்டு இருக்க. நான் அப்படி என்னென்ன பண்ணிட்டேன்? பெட்ஷீட் பில்லோ கவர் எல்லாம் மாத்தினேன், வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒரு விஷயமா? ஆமா, கிச்சன்ல ஏதோ நடக்குது. அதுவா? ஆமா, கொண்டக்கடலை நனைய போட்டு அவிச்சேன். புரோட்டீன்ல ஸ்நாக்ஸுக்கு சாப்பிடலாம். அப்படியே நைட்டு சப்பாத்திக்கு குருமா கூட வச்சிடலாம் பாருங்க. ஏமா, நீ தெரிஞ்சுதான் இதெல்லாம் பண்றியா? இல்ல நான் ஓப்பனாவே சொல்றேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நியாயப்படி பார்த்தா ரேணுகா உனக்கு எதிரி, போட்டியாளர். என்ன அப்படி பாக்குற? அதான் நிஜம். இல்லன்னு நான் அப்படியெல்லாம் யோசிக்கல. நீ யோசிக்கலனா இல்லன்னு ஆயிடுமா அது? நீ வேணா யோசிக்காம இருக்கலாம் மல்லி. சம்பந்தப்பட்டவங்க நானும் ரேணுகா அக்காவும் தானே, நாங்க 2 பேரும் யோசிக்கலையே. அவளை நீ ஒன்னா என்ன பேசிட்டு இருக்க நீ? இந்த பாரு, அவ மூளை குழம்பி போயிருக்கா. எனக்கு தெரிஞ்சு நீயும் மூளை குழம்பி போய் தான் இருக்க. இல்லனா எந்த பொண்ணும் இப்படி ஒரு சூழ்நிலையில நீ செய்யற வேலையை செய்ய மாட்டா. உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அண்ணே, நீங்க சொல்றதுல பாதிதான் உண்மை. ஆனா எனக்கு அவங்க போட்டி இல்ல, அவங்களுக்கு நான் தான் போட்டி. அவங்க தான் நியாயப்படி போட்டி போட வந்தவளா என்ன பார்க்கணும். நான் அவங்கள அப்படி பார்க்கிறது சரியில்லை. ஆனா என்ன அவங்க அப்படி பார்க்கிற நிலைமையில இல்லையே. என்ன தாய் மாதிரி பார்க்கறாங்க. அது சரி, இன்னைக்கு நீ அம்மாவாவும் அவ பிள்ளையாவும் இருந்துப்பீங்க. ஆனா இது எவ்வளவு நாள் ஓடும் நானும் பாக்குறேன். அவ நிஜமாவே சித்தங்கலங்கிதான் இருக்காளான்னு எனக்கு இன்னும் டவுட் இருக்கு. அப்படியே இருந்தாலும் தெளிஞ்சதுக்கு அப்புறம் அவ உன்னை விட்டு வைக்க மாட்டா. அவ உன்னை விட்டு வச்சாலும் இந்த கூட ஒருத்த வரானே அவங்க அப்பன், அவன் விட்டு வைக்க மாட்டான் உன்னை. நீ என்னடான்னா அவங்க 2 பேரும் வராங்கன்னு நீ ஓடி ஆடி சேவகம் பண்ணிட்டு இருக்க. ஆமா, மாப்பிள்ளை எங்க காணோம்? கடைக்கு போயிருக்காருன்னு. காய்கறி எல்லாம் எதுவும் இல்ல, அப்படியே கொஞ்சம் மசாலா பொருள், முட்டை, பால் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்தாங்க புடிங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா நட்டு கலண்டு சேட்டையெல்லாம் பண்ணி கரெக்டா என்ன மட்டும் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா. சரி, அதுல இருந்து விடுதலை கிடைச்சிருச்சுன்னு பார்த்தா ஒரு நாள் மட்டும் நான் பூரணம். நீ ரெஸ்ட் எடுத்துக்கடான்னு கேப் போட்டுட்டு திரும்ப வந்துட்டாளே. கூட அந்த ஆள் வேற வரான். எதிர்த்து கூட நான் அவளை இப்ப அட்டாக் பண்ண முடியாதே. இந்த வண்டவாளெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆண்டவா, என் உயிருக்கு பாதகம் வராம பாத்துக்கோ. ஆமா, வா அம்மாடி, இறங்குமா. நான் வரமாட்டேன், போ. என்னம்மா, நீ தானே மல்லியை பார்க்கணும்னு சொன்ன. இது மல்லி வீடுதாம்மா. இறங்குமா. அங்க பாரு மல்லி நிக்கிறது. இறங்கு. இறங்குமா.
அம்மாடி என்னம்மா ஏன் போமா மல்லி வீடுதான் வாமா வாமா வா வா அக்கா ரேணுகாக்கா மல்லிதான் என்னக்கா வாங்க நம்ம வீடுதான் வாங்க வாங்க நம்ம வீடுதான்க்கா மாடி உள்ள போமா உள்ள போ போ போடா வாங்கக்கா வாங்க என்னக்கா அப்படி பாக்குறீங்க நம்ம வீடுதான் இங்கதானே இருந்தீங்க மல்லி கூட இருக்கத்தனமா நீ ஆசைப்பட்ட அதான் நானும் உன் கூடவே வந்துட்டேன் மல்லியும் பெரிய மனசு பண்ணி சரின்னு சொல்லிட்டான் அட என்ன சார் நீங்க கருமம் மல்லி நம்ம அங்க வர வைக்க டிராமா போட்டா இந்த கதிரேச நம்மள மல்லி கிட்ட கூட்டிட்டு வந்துட்டானே ராஜ வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னு நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள திரும்பவும் இந்த அன்னக்காவடி கும்பல் கிட்டே கூட்டிட்டு வந்துட்டியடா கதிரேசா ஏமா அதுக்குள்ள இந்த வீட்டை மறந்துட்டியா இது நம்ம மல்லி வீடுதாம்மா நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கதானே இருந்த யாரு இவளுக்கு மறக்குமா? இந்த பேலஸ் அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியுமா? ஆளாளுக்கு கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. லவ் யூ மல்லி. ஐ லவ் யூ டூ. பாத்தியா மல்லி நான் எவ்வளவு கெஞ்சி கவனிச்சோம் இப்படி ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே உன்கிட்ட தானே சொல்றா அண்ணே சார் ரூமுக்கு கூட்டிட்டு போங்கண்ணே. சரிம்மா. எனக்கு ரூம்லாம் எதுக்குமா நான் ஹால்லே இருந்துக்கிறேன் நான் எல்லாத்துக்கும் பழக்கப்பட்டவன் தான் பஞ்சு மெத்த தான் வேணும்னு இல்ல கட்டாந்தரையில கூட நான் படுத்துப்பேன் இல்ல சார் அந்த ரூம்ல நீங்க இருந்துக்கலாம் அது ஃப்ரீயா தான் இருக்கு. சரிம்மா நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்டுக்கிறேன் உங்களுக்கு எந்த விதத்திலையும் நான் தொந்தரவா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் எதா இருந்தாலும் மனசுல வச்சுக்காம வெளிப்படையா பேசிடுமா. நானும் பேசலாம்ல இல்ல மல்லி மட்டும் தான் பேசணுமா? பேசுங்க தம்பி இதுல என்ன இருக்கு வாங்க நீங்க வாங்க போலாம் வாங்க வாங்க வாங்கக்கா உள்ள போலாம். ரேணுகா 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 இவ்ளோ நாள் கூட இருந்த என்ன விட ரேணுகா முக்கியமா போயிட்டாளா? ஏன் பொண்ணுன்னு உயிரை விடுறாரு. அப்போ நான் யாரு? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நான் என்ன பக்கத்து வீட்டுக்காரியா இல்ல தெருவுல போறவளா? நீ எப்படியோ போ நானும் என் பொண்ணு போறோன்னு அவர் பாட்டுக்கு கிளம்பியே போயிட்டாரு. சரி மூளை குழம்பி போய் வந்தா வீட்ல வச்சு பாத்துக்கணும்னு நினைக்கிறாரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாரு எல்லாம் சரிதான் தப்பே இல்ல நியாயம்தான். ஆனா வெக்கமே இல்லாம அந்த மல்லி வீட்டு வாசல்ல போய் வாமான்னு கெஞ்சிட்டு வந்திருக்காரு. அதை விட மகா கேவலம் பெட்டி படுக்கையை தூக்கிட்டு அவ வீட்ல போய் உட்கார்ந்திருக்காரு. அவ என்ன நினைப்பா? கேவலமா நினைக்க மாட்டா? இந்த மனுஷனுக்கு ஏன் புத்தி இப்படி பேதலிச்சு போச்சு? பாசமான பொண்ணு கூட சேர்ந்து இவருக்கும் புத்தி மங்கி போச்சு. இது சரியா வராது. ஊர் உலகத்துக்கு இந்த விஷயம் தெரிய வந்தா 4 பேர் நம்மள மதிப்பானா? பிசினஸ் மீட்டிங்ல தான் போய் தலை காட்ட முடியுமா? ஏன் தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னே தெரியல. ஒண்ணு நம்ம வீட்ல வச்சு அவளை பாத்துக்கணும், முடியலையா ஆஸ்பத்திரியிலயோ ஆசிரமத்திலயோ வச்சு பராமரிக்கணும். அதை விட்டுட்டு அடுத்தவ வீட்ல அதுவும் பரம எதிரி வீட்ல போய் உட்காந்துக்கிட்டு அவ கையால சோறு வாங்கி தின்னணுமா? அப்படி எல்லாம உயிர் வாழணும். இது எல்லாமே உன்னாலதான். நீ எப்ப வந்தியோ அப்பல இருந்து என் அப்பா ஏன் அப்பாவாவே இல்ல? போய் தொலை.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.